மனமுண்டான் வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனில் உடங்கா தூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கான் உன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வெள்ளை பணி போன்று வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாயே இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்கருள் புரிய வேண்டும் இருக்கும் கணபதியும் வந்தருள் வேண்டும் அப்பா அம்பியான வீலாட்சியம்மா திருக்கதையை பாடும் போது என் தாயை இருக்கங்குடி மாரியம்மாள் எனக்கருள் புரிய வேண்டும் அம்பிகையே பாவா கணபதியே பரமருள பாவா கணபதியே இந்த பணிக்கர் குளத்தில சரி அருள்மிகு பூலுடையார் சாஸ்தாவுக்கும் கும்பமாட சாமிக்கும் அம்பிகையான வெயிலாட்சி அம்மாளுக்கும் கோயில் கொடிவிழா ஆடி மாசம் சரி 3வது வெள்ளி நாளைக்கு சனிக்கிழமை அன்று யாதவர் உள்ள சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சரி அருமைய மாயாண்டி கும்பமாட சாமிக்கு கொடைவிழா சீரஞ்சிறப்புமாக ஆயர்குல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைய தினம் நடைபெற நேரத்தில் இன்று வெயிலாட்சி அம்மாளுக்கு பூக்குழி திருவிழா சீர்சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அழகாகி இந்த பூக்குழி திருவிழாவில நமது கோயில்பட்டி மேட்டுக்காளி பாலகன் திருப்பதி வெள்ளிசனை ஏற்பாடு செய்யக்கூடிய யாதரோளத்தில் வாழக்கூடிய அத்தனை இந்த கோயிலுக்கார பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் சரி
பக்தோடி பெருமகளுக்கும் கோயில் விழா கமிட்டியர்களுக்கும் ஆமா கூடுன சபைகளுக்கும் இந்த கோயில் சாமி கொண்டாடிகளுக்கும் ஆமையா வாச மல்லடத்து பூசை விசிலாவி தம்பி குழாய் மேல நடந்த விசில உட்காந்து தம்பி கூடுன சபைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமாம் இந்த கொடிவிழா நடத்த அனுமதி அளித்த சரி காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் ஆமையா கூடுன சபையர்களுக்கும் ஆமாம் நம்ம இளவலங்கால கருப்பசாமி கோயில படிக்கும் போது சரி நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஐயா ஆமையா அவர்களுக்கும் ஆமாம் இங்கே குடியிருக்கும் அத்தனை மக்களுக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் தேடி வாங்கி கொடுத்த அருமை மருமகன் குமார் அவர்களுக்கும் ஆமையா நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி கும்பமாட சாமியும் புருடைய சாஸ்தாவும் ஈலாட்சி அம்மாளும் ஆமாம் இத்தனை மக்களை வாழ வைக்க சரி இந்த வனத்துக்குள்ள அமர்ந்திருக்கின்றார் ஆமாம் ஆகையினால இன்னைக்கு குடியலைப்பு ஆமையா குடியலைப்புன்னா என்ன என்ன ஆகையினால சரி அப்ப குழாயை குறைஞ்சு பாக்ஸ கூட்டுங்க கத்த குறைஞ்சிட்டு பாக்ஸ கூட்டணும் குடியலப்புன்னா என்ன என்ன குடியலப்புங்கிறது ஒரு சாமிக்கு கொடை வச்சோம்னா முத நாள் குடியலைக்கணும் ஆமையா குடியலப்பு என்பது நான் இப்ப கோயில் கொடை வச்சிருக்கு எல்லாரும் வரி கொடுத்து வந்திருக்கீங்க ஆமா எல்லாருமே கிடாய கொண்டு அது கொம்பாட சோவில் அத்தனை பேருக்கு வண்டி முன்னாடி நிக்கி சரி கிடாயை வெட்டும் போது அத்தனை சொந்த பந்தம் பொண்ணு கொடுத்த இடம் பொண்ணு எடுத்த இடம் ஆமா அண்ணன் தம்பி அத்தனை பேரி நம்ம கூட்டுருவோம் ஆமையா எதுக்கு ஆமா 2 நாளைக்கு இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு போட்டோம்னு ஆமா அதே மாதிரி நீ கும்பமட சாமிக்கும் புருடைய சாஸ்தாக்கும் ஈலாச்சம்மாள கொடைன்னா சரி இருக்கிற தெய்வத்தை பூரா அந்த சாமி இன்னைக்கு வரவழைக்கணும் ஆமையா அதான் குடியலப்புங்கிறது சரி குடியலச்சி மேலம் தட்டி வில்லுத்தட்டி சாஸ்தா பிறந்தாத்தான் குடியலப்பு ஆமா சாஸ்தா பிறந்தாத்தான் அத்தனை தெய்வம் கோயிலுக்கு வரும் ஆமையா இப்ப நம்ம எத்தனை பேரை வர சொன்னோமோ சரி அத்தனை பேர் இன்னைக்கு வரட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவாங்க ஆமா அந்த கடாக்கறி திங்கி எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க ஆமையா கொடை கூட வர மாட்டாங்க சரி அதே போல ஒரு கோயில் கூட நடக்கும்போது அத்தனை தெய்வமும் அந்த கும்பமான முன்னாடியும் ஆமா சாஸ்தா முன்னாடியும் வெயிலட்சம் முன்னாடியும் அத்தனையும் காத்து நிக்குமா ஆமையா ஆனா அதுக்கு கூட படப்பை இந்த சாமி ஏத்துக்கிடாது ஆமா அது அத்தனை தெய்வம் இருந்தா தான் அந்த கொடை நல்லபடியா நடக்கும் ஆமா அதான் குடியலைக்குங்கிறது சரி அப்பேற்பட்ட குடியலைப்பு அடைக்கக்கூடிய ஆமா இந்த யாதரோளத்துக்கு பாத்தியப்பட்ட வெயிலாட்சி அம்மா வாசலில சரி சாஸ்தாவை ஒரு 10 நிமிஷம் பிறக்க வச்சுட்டு ஆமையா அம்மா வெயிலாட்சி அம்மால தான் இன்னைக்கு கொடை சரி அவதான் பூக்குழி இறங்கணும் ஆமா அண்ணலாம் நிக்கிற அம்மால நம்ம வர வைக்கணும் ஆமா முன்னாடி சத்தம் போடாதீ அம்மா ஆமாம்மா ஏமா உங்க பாட பெற நாளைக்கு பேசக்கூடாது சரி ஆகையினால ஆமா கூடுன சபையர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்திருக்கும் அத்தனை நல்ல தெரிவித்துக் கொண்டு ஆமா மைசெட் அழகோடு அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரி ஆச்சார்பட்டியை சேர்ந்த ஆமா அதாவது ராஜகுமாரன் சரி சிவகாமி ஆடியோஸ் ஆமா அழகான மைசூர் பல தடவை படிச்சிருக்கும் அவர்களுக்கும் ஆமையா காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி படிக்கும் போது அமைதியா இருக்கணும் இருந்தாதான் சாஸ்தா பிறக்கும் போது அத்தனை தெய்வம் வரும் ஆமா அந்த சாஸ்தாவுடைய புலுடைய சாஸ்தா சரி அந்த மலை பேச்சு கும்பமடனோட குடியிருக்கக்கூடிய அந்த மர்கால தலையை விட்டு ஆமா இன்னைக்கு பனிக்குளூரம் தேடி வரணும்னா அவருடைய வாசல்ல அமைதியா இருங்க எல்லா மக்களும் ஆமாம்மா கேட்ட வரத்தை அந்த புலுடைய சாஸ்தாவும் சரி கும்பமாடம் அந்த வேலாட்சி அம்மாளும் கேட்ட வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஆமா மீண்டும் ஒரு முறை சரி நாங்கள் படிக்கக்கூடிய கதைகளிலே ஆமா எந்த குற்றம் வந்தாலும் மன்னிக்கணும் ஆமையா ஏன்னா தொடர்ந்து வில்லுப்பாட்டு ஆமா நேத்து கழுகுமலை படிச்சோண்டு இங்க படிக்கும் சரி ஆகையினால ஆமா கூட்டின சபைகளுக்கும் யாதரோட மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி அந்த மறுகால தலையில் இருக்கக்கூடிய புலுடைய சாஸ்தா ஆமா மலை பேச்சு கும்பமாடம் பரிவார தெய்வத்தோடு எப்படி குடியேழப்பினர் எப்படி வந்துருக்குமா என் நாடு நல்ல நல்ல நாடு வளரும் போல நாடு மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்று வீசும் நாடு அந்த சாஸ்தாவோட கதைகள் பாடு அந்த சாஸ்தாவோட கதைகள் பாடு எனக்கு கருத்த பாண்டி அருள் புரிவா வாசலிலே புலுடைய சாஸ்தாவோ ஐயாவான கொம்பமான 61 தேவாரிக்கும் 21 கூட்டரவை யாரவர் கோலம் காட்டுகின்ற வேளாட்சி வாசலிலே பாடும் போதே என்னுடைய குலதெய்வம்மா உலகு கூடி பக்கத்திலே
மாரியம்மா இருக்கங்கோடி மாரியம்மா உன்ன வந்து பாட வேண்டும் இருக்கங்கோடி மாரியம்மா இருக்கங்கோடி மாரியம்மா பாட வேண்டும் என் அரசாஸ்தா எங்கே பிறக்கான் தெரியுமா? எங்கே? நாட்டிலே நல்ல நாடு நான் வளரும் புகழ நாடு. ஆஸ்தா பிறந்தது எங்க தெரியுமா? எங்கே? ஆதிவெள்ளி கைலாசத்தில். ஆதிவெள்ளி கைலாசத்தில் யாரை யாரும் வாழ்ந்துவா ஆதிவெள்ளி கைலாசத்தில். ஆண்டவன் பகவானும் பார்வதியுமாகவே வாழ்ந்து வந்தாங்க. இந்த உலகத்துல இத்தனை பேரும் இருக்கு இந்த ஆத்தா ஈஸ்வரி வாசல்ல. உலகத்துல முத யாரு பிறந்தாங்கன்னா உமையவளு பார்வதி தான் பிறந்தாள். அம்மா சக்தி பிறந்தாள். சக்தி பிறந்த பிறதான் சிவன் பிறந்தார். பார்வதி தவத்துல பிறந்தவர்கள் சிவபெருமான். பார்வதி பிறந்த போது ஆண்டவன் என்ன கட்டாளா? ஆண்டவா பகவானே இந்த உலகத்தை படைச்சிட்டோம், படைச்சவங்களுக்கு காக்கணும் என்று உமையவள் பார்வதி ஆண்டவன் திணையை கொடுப்பாள். அந்த திணையை வாங்கி ஆண்டவன் நாட்டு மக்களுக்கு எல்லாம் படியலப்பாரு. நாட்டு மக்களுக்கு எப்படி படியலப்பாரு? நாளில திணையெடுத்து நாடு எல்லாம் படியலாம். எப்படி படியலாம் பாரு? நாளி திணையெடுத்து நாடெல்லாம் படியலாம் பாரு. ஆளாக்கு திணையெடுத்து அகிலம் எல்லாம் படியலாம் பாரு. அது மட்டும் அவர் உரிய நல்ல திணையெடுத்து உலகம் எல்லாம் படியாலந்தா படைப்புல எந்த ஜீவனுமே பட்டி கிடையாது. அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. அப்படி கைலாசல பகவானும் பார்வதி இருக்கும் போது அங்க யாராரு வாழ்ந்து வந்தாங்களா? தேவர்களும் வாழ்ந்து வந்தாங்க, அரக்கர்களும் வாழ்ந்து வந்தாங்க. தேவர்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? யாக வளர்த்து நாட்டை மழை ஒழியும். அந்த அரக்க அந்த யாக வளர்க்கறத கெடுப்பானா. ரெண்டு பேருமே அங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஊர்னு இருந்தா பாருங்க, நல்ல பேர் நல்லது செய்ய 4 பேர் இருந்தா அதை கெடுக்க 2 பேர் இருப்போம். அப்படித்தான் இப்பவும் கைலாசம் இருக்காங்க. அரக்கனும் வாழ்ந்து வாரா, முனிவரும் வாழ்ந்து வராங்க. 2 பேருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா? என்ன எண்ணம்? என்று இளமையா இருக்க வேண்டும். ஒரு மனசன் என்னைக்கு இளமையா இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒவ்வொரு வயசு கூடத்தான் செய்யும். இந்த தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் என்றும் இளமையா இருக்குன்னு எண்ணம் வந்துச்சு. ஆண்டவன் போய் வரம் கேட்டாலும், ஆண்டவா பகவானே இளமையா இருக்க எது வர இருந்தா சொல்லுங்க. பகவான் சொன்னாரா? இளமையா இருக்கணும்னா நீங்க திருப்பாக்கடல தாடி மகமேறுகிறிய மத்தாகவும் 1000 தலையுள்ள வாசி பாம்பா கயிறாக பூட்டி தேவர்களே நீங்க ஒரு பக்கம் இழுங்க, அரக்கர்களே நீங்க ஒரு பக்கம் இழுங்க. அப்படி மோர் கடையில மாதிரி கடைஞ்சீங்கன்னா திருப்பாக்கடலுக்கு இருந்து தேவாமிரத கலசம் வரும். அதுல உள்ள தேவாமிரதம் சாப்பிட்டீங்கன்னா என்று இளமையர்கள் சிவன் சொன்னார். அப்போ இந்த அரக்கர்களும் தேவர்களும் திருப்பாக்கடல 11 நாள் கடைஞ்சாங்களாம். எத்தனை நாள்? 11 நாள் கடையும் போது 11 நாள் தான் தேவாமிரதம் வந்துச்சான். அப்படி தேவாமிரதம் வந்த போது 2 பேருக்கும் சண்டையும் சேர்த்து வந்துச்சான். எதுக்கு வந்து சண்டை? இந்த பக்கம் இழுக்கு போய் வந்து இவன் சண்டை போட, அந்த பக்கம் இழுக்கு போய் அவன் சண்டை, 2 பேருக்கும் சண்டை வந்துச்சான். இந்த சண்டையை யாரு வேடிக்கை பார்த்தா? எம்பெருமான் மாயக்கண்ணம் ஆயர் குலத்துல வளர்ந்த கண்ணை பார்த்தாரு. சண்டையை தீர்க்கன்னா யாரால முடியும்? ஆயர்வாடி கண்ணனாலதான் முடியும். அவராலதான் ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும். எம்பெருமா மாயக்கண்ண மனசுல என்னதாரு? நம்ம இப்படியே ஓனம்னா சண்டையை தீர்க்க முடியாது சொல்லி நம்ம போடாத வேஷம் மோகனி ரூபம் கொண்டு பொம்பளை வேஷம் போட சொல்லி எம்பெருமா மாயக்கண்ண என்ன ரூபம் எடுத்தாரு? பாடகம் தண்டை கொலுசு ஈடு கொண்டமோ போதுசு தங்க ஒட்டி பார்க்க பதிலாயிருங்க நேரமா
கொலுசு தண்டை எல்லாம் போட்டார். ஆமையா கண்ணை பார்த்தாரு கண்ணாடி. சரி ஒட்டியானா தண்டை கொலுசு போட்டா பொம்பளம் பாங்களா? அது எப்படி நம்ம முகத்தை அலங்கரிக்கணுமே. ஆமா என்று முகத்துக்கு கண்ணை என்ன மாட்டாரா? 3000 பொன் பேருமா 3000 பொன் பேருமா முகத்தியா பச்சை கல்லி 3000 பொன் பேருமா முகத்தியா பச்சை கல்லி முள்ளாக்கி பேசரி தங்கத்தில விசரி பேசரி மூக்குல ஓட்டுற மூக்குத்தி 3000 பொன் பேருமா. ஆமா மூக்குத்தி அங்கல்ல பேசரி கையில தங்கத்தால விசிறி வச்சாரு. ஆமையா அடுத்த கண்ணம் பார்த்தாரு. சரி நம்ம கம்மல் வலையில போடணுமே. ஆமா என்று கம்மல் வலையில போடாரா? ஆமா ராதா லட்சுமி வலையலிட்டா சீதாருக்குடி தோளகிட்டா ராதா லட்சுமி வலையலிட்டா சீதாருக்குடி தோளகிட்டா சிந்தகப்ப தலையில சுட்டினா சுட்டினா செம்மாங்கு பாட்டு பாடி ஆடினா வளையலு சீதாலட்சுமி டோலக்கு. ஆமையா கண்ணம் போட்டாரா? சரி அடுத்து பாக்காரு. ஆமா சேலை கட்டினா தானே பெண்ணும்பாங்க சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி சேலை கட்டினாரா? ஆமா என்ன சேலை கட்டினாரா? அன்னைக்கு கண்ணன் சொன்னாரா பெண்ணுக்கு அழகு சேலையா சேலை மயிலுக்கு அழகு தோகையா. ஆமா நான் சொல்லல. சரி கண்ணன் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு காவியத்துல. ஆமையா இன்னைக்கு ஒரு பெண்ணா பிறந்தவ இப்படி கோயிலுக்கு வரையில சரி சேலை கட்டிட்டு வாங்க அதை பார்க்கத்தான் அம்சம் இருக்கு. ஆமா மத்தபடி என்ன உடல பார்க்க அம்சம் இருக்காது. ஆமையா யாருக்கு 19 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகளுக்கு சரி சின்ன பிள்ளைக்கு என்னோட அழகா இருக்கும். ஆமையா பெண்ணுக்கு அழகு சேலை மயிலுக்கு அழகு தோகையா. சரி அந்த காலம்லாம் மாறி போச்சு. ஆமா இப்ப பாருங்க நைட்டி காலம் வந்துருச்சு. என்னையா நைட்டி கண்டுபிடிச்சோம்னா செருப்பு கொண்டு அடிக்கணும். எதுக்குங்க ஒரு வீட்டுல தாய் அர்த்தம் போடுதா மகளும் அர்த்தம் போடுதா? ஆமையா இந்த ஆம்பளை பையனுக்கு தாய் எது மகள் இருந்தே தெரியாம போயிருது. அந்த நைட்டி என்பது வீட்டுக்குள்ள போடுறது. இவர் என்ன சிலை கட்டினாரா? மாய கண்ணை என்ன சிலை கட்டுறாரு? பார்த்தவர் மனம் பரவசம் ஊர கண்ண வருமானம் பரவசமுட கண்ண வருமானம் ஆசினியோர் புகழும் பட்டு சேலையா கரைகளிலும் தங்க சருக வேலையா பட்டு சேலையா அம்மாள் அம்மாள் இல்ல படிக்கிறவளம் கிராமத்தில பூக்குழிய பார்க்க எப்படி வருவோம் தெரியுமா? என்ன அழகோடு சாம குடைகளா பார்க்க தாயாள வீலட்சமை எப்படி வருவோம் தெரியுமா? ஆடுவாளா பாடுவாளா அன்னையான வீலாட்சி போடுவாளா தாயாள வீலாட்சி ஓட்டு ஆடுவாளே சாமக்குடைய பார்த்தவாரா தாயான வீலாட்சி ரொம்ப மாடல கை பிடிச்சி அடிவார வீலாட்சி உன்னுடைய சாஸ்தாவ விட்டு வாராளே ஆடுவாளா பாடுவாளா அன்னையான வீலாட்சி ஆளாளி போடுறாளே பூக்குழிய பார்க்க அடிக்கிற வீலாட்சி ரொம்ப மாடல முன்னே விட்டு ஆடுவாளா பாடுவாளா ஆளாளி போடுறாளா வேலையாள வேலையம்மா விளையாடும் நேரம் அம்மா சாமாதி சாமம் அம்மா சரிசாம வேலையம்மா ஆடிவார கும்பமான ஆடிவார சாஸ்தாவோ நீலாட்சிய கைப்பிடிச்சி சமாதி சாமத்திலே சதுராடு நேரத்திலே பாடுவாளா
மாட ஆயிரத்தெட்டு மாடனுக்கோ அதிகாரி ரொம்ப மாட அச்சையத்தான் வரைஞ்சு கட்டி அருங்கச்ச மேல ஓட்டி சமாதி சாமந்தியில ஆடுவானா பாடுவானா அதைய சத்தம் போடுவானா நல்லா வரைஞ்சு கட்டி சத்தம் போடுவானா படிக்கிற கோலம் காத்தவனே யாதவர் குலத்தினில குடியிருக்கும் கும்பமாட கும்பமாடத்தை கைப்பிடிச்சி உங்களுடைய சாசாவோடி நீலாட்சி அம்மாளோடி சாம போல ஆடுவானா வெயிலாட்சி அம்மாளுக்கு சரி இது எந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம் குடியளப்பு நேரம் அம்பியான வெயிலாட்சி அம்மாள் பூக்குழி இறங்கிறதுக்கு சரியா உள்ள நேரம் ஆகையினால சரி அங்க இருக்கும் பக்தர்கள் அமைதியா இருந்து அம்மாளுடைய அருளை பெற்று செல்லும்படி இன்னைக்கு படிக்கிற குளத்திலே 1000 மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்பமாட சாமிக்கும் இன்னைக்கு ஆத்தா வெயிலாட்சி அம்மாளுக்கும் குடிவிழா சீரஞ்சிறப்பா நடைபெற்ற நேரத்தில ஆத்தா அழகோடு அருமையோடு இருக்கும் போது அமைதி எனக்கு இருக்கணும் ஐயா இவர் என்ன வேஷம் போட்டாரு மாயக்கல்ல பெண் ரூபாய் எடுத்தார் வந்து இந்த சண்டைக்கு ஓட வந்து இருந்தார் அப்ப மூணு சண்டை தேர்ல எனக்கு உனக்கும் உடனே மாயக்கண்ண பார்த்தாரு இந்த சண்டையை தீக்கணும் நம்மளா தெரியும் அந்த கலையத்தை கேட்டாரா ஐயா எந்த கலையத்தை தேவாமிர்த கலையத்தை கொண்டாங்கன்னாரு 2 பேருமே பெண்ணை பார்க்கவும் கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் சண்டை ஓட்டவன் பெண்ணை பார்த்தா தன்னை மறந்தானோ அதான் அழிஞ்சும் போனான் பெண்ணை பார்க்கவும் கையில விட்டு 2 பேரும் நிக்காங்க அப்ப கண்ணை கண்டாரா தேவர்களே அரக்கர்களே எதற்காண்டி இந்த சண்டை ஓட்டிக்கிறீங்க தேவாமிர்தத்துக்கு அப்படியே 2 பேரும் கிழக்கு மேற்கு உட்காருங்க எங்கிட்டு கிழக்கு ஒரு பந்தியில உட்காருங்க மேற்கு ஒரு பதில உட்கார்ந்தாங்க இந்த முனிவர்கள் பூரம் கிழக்க உட்கார்ந்தா அரக்க பூரம் மேற்க உட்கார்ந்தான் கண்ணு நினைச்சார மனசுக்குள்ள இந்த தேவாமிரத்த முனிவர்ல சாப்பிட்டா நாட்டுக்கு நன்மை கிடப்போம் இந்த அரக்கன் சாப்பிட்டா நாட்டை கெடுத்துருவான்னு சொல்லி தேவர்களுக்கு ஓடி ஓடி பலமாறினார் அரக்கனுக்கு அந்த வெறும் கலசத்தை காமிச்சார் வெறும் சட்டி தான் மிஞ்சிச்சான் மாயக்கண்ண மாயமா மறைஞ்சாரு அந்த அரக்கரை பூரம் கோபம் கொண்டு முனிவர்களை விரட்டினாங்க முனிவர்கள் பதறி போய் பாதாள உலகத்துல ஒளிஞ்சாங்களாம் அந்த பாதாள உலகத்துல 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க யாரு பாதாள ராஜனும் மனைவி 2 பேத்துக்குமே 12 வருஷம் பிள்ளை இல்லாம இந்த கண்ணங்கிருவியால ஒரு குழந்தை பிறந்துச்சு என்ன குழந்தை ஆண் குழந்தை பிறந்துச்சாங்க பிறந்த மகனுக்கு அரக்கவம்சல பிறந்த மகனுக்கு வல்லரக்கன் பேர் கொடுத்தாங்க என்ன பேரு வல்லரக்கன் நல்லா கேளுங்க கண்ணங்கிருவியால தான் பிறந்தாரு அந்த குழந்தை கண்ணன் தான் அந்த குழந்தையை அழிப்பார் ஏன் அவரை அழிச்ச பிறக்க வச்சு ஏன் அழிக்க வச்சாருன்னா இவ அழகோடு வளர்ந்து வந்தான் 21 வயசுல நாட்டுக்கு இவனுக்கு முனிசோட சொல்லி பட்டம் சூட்டினாங்க இவன் சிம்மாசல உட்கார்ந்த நேரம் இவனுக்கு மண்டக்கணம் வந்துருச்சு ஏன்னா அந்த கதை வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிடைக்கும் பதம் இது குடியரப்பு கண்டிய சுருக்கமா படிக்கும் கவனமா நல்லா கேளுக்கோங்க இவன் என்ன பண்ணானா சிம்மாசல உட்காரவும் மண்டக்கணம் வந்துருச்சான் ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வெயிலாட்சி வசனம் சொல்ல கேட்டுக்கோங்க வெயிலாட்சி அம்மா கும்பமாட சாமி நம்ம எத்தனை சாமி கும்பிட்டாலும் செல்வாக்கு கொடுப்பாங்க செல்வாக்கு வேணாம் தான் கும்பிடுதோம் நம்மளுக்கு எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மண்டக்கணம் வந்துருச்சுன்னா சீக்கிரம் மயானகிரி போறான்னு அர்த்தம் ஒரு மனுஷரை மதிக்க நடக்கணும் எத்தனைதான் சங்கிலி விட்டாலும் கார்ல வந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் படுக்கல சுடுகாடுதான் எத்தனை ஏசியில படுத்தாலும் அந்த படம் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் செத்தனை சுடுகாட போய்த்தாகணும் அன்னைக்கு மறுநாள் தூக்கிடுவாங்க அப்போ ஒரு மனுஷனுக்கு மண்டக்கணம் வந்தா மயானக்கரை போறதுக்கு இவன் உதாரணம் இவனுக்கு மண்டக்கணம் வந்துச்சு யாரையும் மதிக்கலையா நல்லா கிழங்கு அர்த்தத்தை இவன் மதிக்காம இருக்கும் வர்ணபாவா நாட்டை மழை விடலாம் மழை பெய்ய
காலத்துல எங்கனாலும் பஞ்சம். சரி, பஞ்சமாகவும் என்னாச்சா, என்ன இவன் நாட்டு மக்களை விட்டு போட்டு ஆண்டவனை தேடி வரவாங்க போனான். ஆமையா, யாரு? ஆமா, அந்த வல்லரக்கன். வல்லரக்கன் வரவாங்க போகும். சிவன் வந்தாரு, இவன் தவத்தை மெச்சி. சரி, உனக்கு என்னடா வர வேணும் கேளுனா. ஆமா, அவன் கேட்டானா, எப்படி ஆண்டவா என்ன இத்தனை நான் தவம் இருந்துட்டேன். சரி, ஏன் நான் கேட்கிற வரை என் கைக்குள்ளதான் இருக்க ஆண்டவன். ஆமையா, அப்ப சிவன் வருவா கைக்குள்ள என்ன வரத கேட்ட போறான். ஆமா, சத்தியமா தாரேன்னா. ஆமையா, அத பயன்படுத்திட்டு என்ன கேட்டானா, என்ன ஆண்டவா என்ன என் கைக்குள்ள நான் கேட்கிறவர் இருக்குன்னு. ஆமா, முதல்ல எனக்கு இந்த விரலுக்கு வர வேணும் ஆண்டவன். ஆமா, இது ஒரு மனுஷனுக்கு என்ன விரல்? இதுதான் ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் எப்ப ஏற்படுது? காட்டி கொடுக்க விரல் இந்த விரல் தான். ஆமா, இந்த விரலுக்கு முத வரம் கேட்டானா. சரி, என்ன வரம் கேட்டா? எப்படி ஆண்டவா என்ன ஆள்காட்டி விரலை கொண்டு அக்கினிய தொட்டு நாள் அக்கினியோ அமர வேணும், அதன் மேல் அடங்க வேண்டும். என்ன கேட்டா? ஆள்காட்டி விரல கொண்டு அக்னியை தொட்டு அக்னி அணையணும். அக்னி அணையணும். ஆமா, சரிடா. சரி, வேற என்ன வேணும்னாரா? ஆமா, ஆண்டவா முதல் விரலுக்கு வரம் கேட்டேன். ஆமா, இது என்ன விரல்? இதுதான் பாம்பு விரல். இதுக்கு என்ன வரம் கேட்டானா? பாம்பு விரல் தன்னையை கொண்டு பருமலையை தொட்டு நானால் பருமலையை வெடிக்க வேணும், அந்த வரம் எனக்கு வேணும். இந்த விரலை கொண்டு எத்தா பெரிய மலையை தொட்டாலும் ஆமா மலை பஞ்சு பஞ்சா வெடிக்கணும். ஆமா, அத தலவான வச்சு உறங்கணும். ஆமா, அப்படியாடா? ஆமா, சரி, வேற என்ன வேணும்னாரு? ஆமையா, ஆண்டவா இது என்ன விரல்? இதுதான் மோதிர விரல், கணையாணி விரல். சரி, இந்த விரல தான் மோதிரம் போடணும். ஆமா, இந்த விரலுக்கு கடைசி வரம் கேட்டானா. சரி, ஆண்டவா கணையாணி விரலுக்கு என்ன வரணும் தெரியுமா? இந்த கணையாணி விரலை கொண்டு கண்ணி பெண்ணை தொட்டு அந்த கன்னிமா பெண்கள் காலடியில் சுட்ட வேண்டும். வரப்ப ஆமா இந்த விரலை கொண்டு எந்த கன்னி பெண்ணை தொடுதனும் அந்த கன்னி பெண்ணு என் கூடயே வரணும். ஆமா, நான் தொட்டு தொட்டு விளையாடணும். அப்படியாடா வரோம்? ஆமா, சரிடா. இது மட்டுமா வேற என்ன இருக்காரு? ஆமா, ஆண்டவன் கேட்டானா இவன், ஆண்டவா என்ன தனித்தனியா வரம் கேட்டேன். ஆமா, இந்த 3 விரலுக்கு சேர்த்து ஒரு வரம் கேட்க கொடுத்துருக்கேன். சரி, என்னன்னாரு? ஆமா, ஆண்டவா என்ன இந்த 3 விரல் தன்னை கொண்டு முன்சேரச தொட்டேனா நல்ல முன்சேரசி பொழுத வெடிக்க வேணும். ஆண்டவா இந்த 3 விரலை கொண்டு யார் தலையில கை வச்சாலும் அந்த தலை 1000 சுக்குநூறா வெடிச்சா அப்பமே சாவணும் என்று அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அவன் முடிக்க வாரம் கேட்டாரே, முடிக்க வாரம் கேட்டாரே. அந்த சண்டால வல்லரக்கு முடிக்க வரும் கேட்காடி, முடிக்க வரும் கேட்காடி. எல்லாரும் கவனிச்சீங்களா? ஆமா, இந்த 3 விரலை கொண்டு அவன் என்ன கேட்டானா? யார் தலையில கை வச்சாலும் தலை வெடிக்கணும். ஆமா, சரி, வரம் கேட்டானே. சரி, அவன் தலையை நீக்கி கேட்டானா? இல்ல, அது இல்ல. ஆமா, சிவன் தான் கொடுத்தாரு. இல்ல அவர் தலையை நீக்கி கொடுத்தாரா? இல்ல, அவர் கொடுத்தே நேரம் வாங்கினேன். ஆமா, வரத்தை வாங்கிட்டு வாரம். சரி, எல்லா கிழங்கு வரும்போது ஆமா இவனுக்கு சண்டை இழுத்து விடுறதுக்கு நாரதருக்கு யாருமே அன்னைக்கு கிடைக்கல. ஆமா, ஆளே இல்ல. நாரதருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளாச்சும் சண்டை இழுத்து விடணும். ஆமா, நாத கமலம் வெடிச்சிருமா. சரி, சண்டை இழுத்தோட ஆள் இல்லாம நாரத நிக்காரு. யாருமே வரல பாப்பாங்க. ஆமா, யாருமே வரலையா. சரி, இவன் நாரதருக்கு பொழுது புறப்பட்டு நேரம் ஆச்சு, யாரும் வரல. ஆமா, நிக்கும் போது நாரதர் மகாரிஷிக்கு இந்த வல்லரக்கு எடுத்து பார்த்தாரு நாரதர். சரி, இவனை வச்சுதான் சண்டை இழுத்து சொல்லி ஆமா நாரதரை கிட்ட கூப்பிட்டார். ஆமா, ஏன் வல்லரக்கா என்ன சாமி எங்க ரொம்ப நாள உன்னை ஆளை காணும்? பகவான வேண்டி தவம் இருந்த சாமி. அப்ப நாரதர் நினைச்சாரா? ஆமா, இவனை வச்சுதான் சண்டை இழுத்து சொல்லி என்ன வர வாங்கின நீ சிவன்ட்ட? நானா இந்த 3 விரலை கொண்டு யார் சரத்துல வைக்கணும்? 3 விரலை கொண்டு 3 விரலை கொண்டு யார் தலையில கை வச்சாலும் தலை வெடிக்கணும். சரி, அப்ப நாரதர் பார்த்தாரு. ஆமா, இதை வச்சுதான் எழுதி சொல்லி நாரதா என்ன என் பகவானே என்ன வணங்குறேன். ஆமா, எனக்கு எதுவும் சண்டை இழுக்க மாட்டேங்குன்னு சொல்லித்தான் கட்டணும். ஆமா, இந்த 3 விரலை கொண்டு யார் தலையில வச்சா தலை வெடிக்கணும். ஆமா, அப்ப நாரதர் சொன்னாரா? அப்படி நான் சண்டையில இழுக்க மாட்டேன். சரி, அந்த வரத்தை சிவன் உனக்கு கொடுத்தாரா? ஆமா, அவன் கொடுக்க போய் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமையா, சரி கொடுத்தாங்க இல்ல. சரி, வரத்தை வாங்க முன்னாடி உன் கை எப்படி இருந்தது? இப்படித்தான் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு?
இப்படிதான் இருக்கு. அவர் கொடுத்தாருங்க நீ வாங்கன்னு எப்படி நம்புறேன்னா? ஆமா. அப்ப இவன் மனசு உழம்புதான். சரி. அப்ப என்ன நினைக்காரு? எப்படி? அப்பத்தான் வல்லரக்கா நினைச்சானா, சாமி இப்ப நான் என்ன செய்ய சொல்லுங்க நான். ஆமா. வல்லரக்கா என்ன உனக்கு வரம் கொடுத்த பாவம் அதே இடத்துல நிக்காரு. சரி. நீ வேகமா போ. சரி. அவர் தலையில போல கை வை. ஆமா. வெடிச்சதுன்னா உண்மைதானே? சரி. இவங்க தலை வைக்கிறதுக்கு யார் கை இல்லைன்னா? ஆமையா. சாமி என்ன அங்க வரைக்கும் நான் போகணும். ஆமா. ஏன் எதுக்கு நீங்க தான் நிக்கிய? ஆமா. உங்க விலையில வைக்கட்டுமா நான்? ஆமா. நாரதா என்ன என் சுவாமி என்ன என் கையில் வைக்கலாம். சரி. கண்ணனு தோசை உனக்கு பிடிச்சிரும். ஆமா. நாரதர் சொல்லுதாராம். சரி. கண்ணன் தோசை உனக்கு பிடிச்சா நீ இருக்க மாட்டேன். ஆமா. சிவன் தான் லைக்கு அவர் கையில போனாராம். சரி. நாரதர் இழுத்து விட்டு இன்னைக்கு பாருங்க, நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும். ஆமா. அந்த காலத்து நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும். சரி. இப்ப ஊருக்கு தெரு தெருக்கு நாரதர் கிடப்பான். ஆமா. இவங்க இழுத்து விட்டா போலீஸ் வரைக்கும் போயிட்டு தான் திரும்பி வரணும். ஆமையா. இப்போ நல்லா பேசாங்க. சரி. நல்லா கேட்டுக்கோங்க. என்ன இந்த நாரதமுகாசி பேச்ச கேட்டு வெள்ளரக்க 3 விரல நீட்டலாம். ஆமா. நீட்டிட்டு எங்க வாரா? எங்க ஆண்டவனை பார்க்க வாரா? என்ன பண்ணனா? எப்படி பகவான் கொடுத்த வரத்தால 3 விரல நீட்டிட்டே வாரா. எங்க வாரா? அவன் கைலாசம் வாரா. சண்டாள வல்லரக்கே 3 விரல நீட்டிக்கிட்டே வாரா. வாரா வாரா. பகவான் தெற்கு இருந்து வடக்காம பார்த்தாரு. சரி. இவன் விரல நீட்டு வரான். ஆமா. பகவான் நினைச்சாரா? ஆமா. ஆகா இப்பத்தான வாங்கிட்டு போனா. ஆமா. நம்ம தலையை நீட்டி 3 விரல நீட்டி வரன்னு சொல்லி பகவான் அப்பதான் பதறினாராம். ஆமையா. வளர்த்தகிடா மாறல பாயுதே. ஆமா. ஈட்டம் கட்டி பதம் பாக்குது. சரி. இவன் தலையை விரல கொண்டு தலையில வச்சா தலை வெடிச்சிருமே. ஆமா. நம்ம போய் உலகம் அடிச்சு சொல்லி பகவான் இவனுக்கு பதறி போய் ஓடினார். ஆமா. நல்லா கேட்டுக்கோங்க. என்ன இப்ப இந்த இடத்துல ஒரு அவதாவது நடக்கணும் வைங்க. சரி. இப்போ நான் ஓடணும்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருப்போம். கேட்டீங்களா? உங்க உயிர் அப்படி காட்டு கருப்படியா இருக்காக்கும். நீங்க 4 பேர் இந்த பூக்குள்ள விழுந்தான்னு நான் போகணும் நீங்க இருக்குன்னு பாக்கோம். அப்ப சிவன் பாக்க சிவன் ஓடையில கைலாசம் அத்தனை பேர் ஓடினாங்க. ஆமையா. சிவன் ஓடும் போது யார் யாரு ஓடுதா? யாரு? டிக்கெட்டாவா கண்ணத்தில அக்னி தேவ ஓடுமாறு. டிக்கெட்டாவா கண்ணத்தில அக்னி தேவன் ஓடுமாறு. மகிடாவா கண்ணத்தில எம தரும ஓடுமாறு. மகிடாவா கண்ணத்தில எம தரும ஓடுமாறு. அவங்க வாகனத்துல அவங்க ஓடுதாங்க. ஆமா. எல்லாரும் ஓடும் போது இந்த எம்பெருமான் பகவானாகப்பட்டவர் சரி அரளிப்பூ செடி முட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டார். ஆமையா. எப்படி? எப்படி? சிவபெருமான் சிவலிங்கம்மா உருவெடுத்து பூக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டார். ஆமா. இந்த தேவாதி தேவர் எல்லாம் மரமா முளைச்சங்க நிக்காங்க. சரி. பார்வதி தேடனாலும். ஆமா. என்ன தேடனா? பகவான போன காணணும். ஆமா. ஒரு பிறந்த இடத்துல கோபம்னா சண்டைன்னா யார் தேடுவா?